வணக்கம். ட்ரூலி நஸ்ரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் சாதனை படைத்த நஸ்ரத் பள்ளிகளின் மாணவ மாணவியர். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் ஜிம் கலாம் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட பசுமை புரட்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பொதுத் தேர்வில் சாதனை படைத்த நஸ்ரத் பள்ளிகளின் மாணவ மாணவியர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ செல்வங்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆர் சாருமதி என்ற மாணவி 600க்கு 574 மதிப்பெண்களை பெற்று பள்ளியிலே முதலிடம் பெற்றுள்ளார். வி பவித்ரா என்ற மாணவி 600க்கு 563 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடமும், பி பி திவ்யா மற்றும் ஆர் கனிஷ்கா என்ற மாணவி 600க்கு 546 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். எம் பள்ளியை சார்ந்த மாணவி ஜே ஸ்ரீநிதி, மாணவன் ஏ டேனியல் ராய் ஆகிய இருவரும் கணினி அறிவியல் பாடத்திட்டத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 484 மதிப்பெண்களை பெற்று என் ரவிசங்கர் என்ற மாணவன் முதலிடத்தை பிடித்துள்ளார். மாணவி எஸ் காவியா 500க்கு 482 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடமும், எஸ் லீசா, ஹெச் கீர்த்தனா ஆகிய மாணவ செல்வங்கள் 500க்கு 481 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். எம் பள்ளி மாணவர்களின் சாதனை வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எம் பள்ளி ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் எஸ் நந்தினி 500க்கு 491 மதிப்பெண்களை பெற்று முதலிடமும், ஆர் அனுஷ்கா மற்றும் சி காயத்ரி 500க்கு 490 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடமும், வி ஜெயக்குமார் 500க்கு 486 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அன்று பிற்பகலில் வெளிவந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த மாணவி எல் கீர்த்தி 600க்கு 572 மதிப்பெண்களை பெற்று முதலிடமும், ஆர் தாரிகை தர்ஷினி 600க்கு 502 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் எம் மாணவ மாணவியர் 100% தேர்ச்சியினை பெற்றுள்ளனர். மாணவ செல்வங்கள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்வில் உயர வேண்டும் என்று பள்ளி முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 362 மாணவ மாணவியர் பங்கு பெற்று பெரும் சாதனை புரிந்தனர். 500க்கு 494 மதிப்பெண்களை பெற்று தர்ஷினி முதலிடத்தையும், 500க்கு 491 மதிப்பெண்களை பெற்று எஸ் நிவேதா மற்றும் பத்ம மோகிதா 2ஆம் இடத்தையும், 500க்கு 487 மதிப்பெண்களை பெற்று சைமன் ஜேம்ஸ் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். கணினியில் சைமன் ஜேம்ஸ் 100க்கு 100 மதிப்பெண்ணும், எம் தர்ஷினி, ஜெரினா ரென்சி, கயல்விலி, நீமா, சைமன் ஜேம்ஸ் ஆகியோர் அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 558 மாணவ மாணவியர் பங்கு பெற்றனர். சி பரத் என்ற மாணவன் 600க்கு 576 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தையும், எஸ் யஷ்வந்த் 600க்கு 573 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தையும், மோகன பூர்ணிமா 600க்கு 566 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். அறிவியல் பாடப்பிரிவில் தேன்மொழி 600க்கு 556 மதிப்பெண்களை பெற்றும், வி வர்ஷன் சாய்ராம் 600க்கு 562 மதிப்பெண்களை பெற்றும், எம் ஆர் பிருத்திவிராஜ், ரோஹித் சி ஆகியோர் 600க்கு 560 மதிப்பெண்களை பெற்று முதல் 3 இடங்களை பெற்றுள்ளனர். காமர்ஸ் குரூப்பில் பரத் சி 600க்கு 576 மதிப்பெண்களையும், யஷ்வந்த் எஸ் 600க்கு 573 மதிப்பெண்களையும், மோகன பூர்ணிமா 600க்கு 566 மதிப்பெண்களை பெற்று உள்ளனர். 15 மாணவ மாணவியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் ஆகிய பாடங்களில் 100க்கு 100% பெற்றுள்ளனர். பள்ளி நிர்வாகமும் பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் அனைவரும் மாணவ மாணவியரை மனதார பாராட்டி வாழ்த்தி மகிழ்ந்தனர்.
தி நாஸ்ரித் அகாடமி பள்ளியில் ட்ரீம் கலாம் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட பசுமை புரட்சி. தி நாஸ்ரித் அகாடமி பள்ளியில் ட்ரீம் கலாம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலம் காகித மறுசுழற்சி திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அத்திட்டத்தின் மூலம் காகிதங்களை சேகரிக்கும் பணி கடந்த மாதம் எம் பள்ளியில் நடைபெற்றது. இத்திட்டத்தினை தி நாஸ்ரித் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களிடம் காகிதங்களை சேகரிக்கும் பணி வெற்றிகரமாக நடைபெற்றது. இதில் எம் பள்ளியின் மாணவர்களால் 281 கிலோ செய்தித்தாள்கள் சேகரிக்கப்பட்டன. சேகரிக்கப்பட்ட காகிதத்தை மறுசுழற்சி செய்வதன் மூலம் மரங்களை வெட்டுவதையும், காப்பகங்களை சேதமடையாமல் பாதுகாப்பதையும், குப்பைகளை குறைப்பதையும் இலக்காக கொண்டு செயல்படுகின்றது. இவ்வாறாக சமுதாயத்தை தூய்மை செய்யும் பணியில் ஒரு அங்கமாக விளங்கிய தி நாஸ்ரித் அகாடமி பள்ளியின் மாணவர்களை பள்ளியின் முதல்வர் மனமாற பாராட்டினார். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாஸ்ரித் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.